Hi students, today we are see the topic unit 1 definition of unit and its types. Last class unitனா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ அதனோட டைப் பார்க்கலாம். ஸோ டைப் வந்து பார்த்திங்கன்னா 2 types of units இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்டு பேஸ் யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பேஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெரிவ்டு யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட கால்குலேட் பண்ண முடியாததான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். டெஃபினிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்க்கு த யூனிட்ஸ் இன் விச் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் மெஷர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன்ன பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு 5 மீட்டர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த 1 மீட்டரோட ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட 5 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட 5 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் செகண்ட் ஒன் டெரிவ்டு யூனிட்ஸ். ஸோ டெரிவ்டு யூனிட்ஸ் அப்படின்றது இப்போ இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பாக்ஸில் வந்துட்டு இங்கே வந்து 5 மீட்டர் இருக்குது, இங்கே வந்து 2 மீட்டர் இருக்குது. ஸோ இதனோட ஏரியா கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா A = L × P அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 5 × 2 வந்து நம்மளுக்கு எவ்வளோ 10 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெரிவ்டு குவான்டிட்டிஸ் டெரிவ்டு யூனிட்ஸ் அப்படின்னா derived units are measurement of all other physical quantities which can be obtained by the suitable multiplication or division of powers. அதாவது இது நம்ம வந்து ஒரு குவான்டிட்டிஸை வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மல்டிபிள் பண்ணுறோம் அண்டு மல்டிப்ளிங் டிவிஷன் இந்த மாதிரி பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுறோம், ஃபண்டமெண்டல் ஆஃப் பவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா டெரிவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள். எ கம்ப்ளீட் செட் ஆஃப் யூனிட்ஸ் விச் இஸ் யூஸ்டு டு மெஷர்மெண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அண்ட் டெரிவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதாவது நம்ம ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் யூனிட்ஸை வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனோட சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து FBS சிஸ்டம். அதாவது FBS சிஸ்டம்னா என்னென்னு சொல்லனா ஃபுட், ஃபவுண்ட் அண்டு செகண்ட். ஃபுட் வந்து லென்த்லேயும், ஃபவுண்ட் வந்து மாஸ்லேயும், அண்டு செகண்ட் வந்து டைம்லேயும் கால்குலேட் பண்ணுவோம். இது என்ன சிஸ்டம்னு பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் என்ஜினியரிங் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாருங்கள், இந்த CGS சிஸ்டம். CGS சிஸ்டம் அப்படின்னா சென்டிமீட்டர், கிராம் அண்ட் செகண்ட். ஸோ இந்த சென்டிமீட்டரில் வந்து நம்ம லென்த்தை கால்குலேட் பண்ணுவோம், கிராம் வந்து மாஸை கால்குலேட் பண்ணுவோம், அண்ட் செகண்ட் வந்து டைமை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு கேசியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்னலாம் மெஷர் பண்ணுவோம்னா லென்த்து, மாஸ் அண்டு டைம். அடுத்து லாஸ்ட் வந்து MKS சிஸ்டம் இஸ் பேஸ்டு. எம்னா மீட்டர், கேனா கிலோகிராம் அண்ட் S இஸ் செகண்ட். ஸோ 3 பேசிக் யூனிட்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா லென்த்து, மாஸு அண்டு டைமு. லென்த்து, மாஸு அண்டு டைமு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு SI யூனிட் சிஸ்டம். இந்த SI யூனிட் சிஸ்டம் வந்து சயின்டிஃபிக்காக நம்ம வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா என்ஜினியர்ஸ் வேர்ல்டு காமனாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மீட்ரிக் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 கொண்டு வந்தாங்க. அஃபீஷியலாக நம்ம வந்து இது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், இல்லை அப்படின்னா SI சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு SI யூனிட் சிஸ்டமில் ஜென்ரலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எதுக்கெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிள்ஸ், ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் ஆஃப் சிம்பிள்ஸ், யூனிட்ஸ் அண்டு அப்ரிவேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு SI யூனிட் சிஸ்டம்னா இப்படி தான் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதை வந்து டெவலப் பண்ணிட்டு மெஷர் பண்ணிட்டு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1971 ஒரு இன்டர்நேஷ்னல் யூஜஸ் ஆஃப் சயின்டிஃபிக் வந்து டெக்னிக்கலாகவும் இண்டஸ்ட்ரியிலாகவும் இந்த கமர்ஷியல் இந்த மாதிரியான அட்வான்டேஜ் ஆஃப் சிஸ்டமை SI சிஸ்டமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ SI சிஸ்டம் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்லி 1 யூனிட் ஃபார் 1 ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு யூனிட் அப்படின்னா இப்போ லென்த் இருக்குன்னா அதுக்கு மீட்டர்னு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெரிவ்டு யூனிட்ஸ் கேன் பி ஈஸிலி அப்டைனட் ஃப்ரம்
basic and supplementary units which means it is coherent system of units அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆல் த டெரிவ்டு யூனிட்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அப்போ அங்கே வந்து யூனிட்டை வந்து நம்ம ஒரு coherent system of unitsஸாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மீட்ரிக் சிஸ்டமில் மல்டிபிள்ஸ் அண்டு சப்மல்டிபிள்ஸ் இந்த மாதிரியான சிஸ்டமில் நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, பவர்ஸ் ஆஃப் 10 to the power அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்டிமீட்டர், மீட்டர், அப்புறம் கிலோமீட்டர் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதனோட டேபிள்ஸ் பாருங்கள். செவன் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது எஸ்ஐ யூனிட்ஸில். ஃபஸ்ட்டு வந்து பேஸ் குவான்டிட்டி இருக்கும், அதனோட யூனிட் இருக்கும், சிம்பிள் இருக்கும், அண்டு எஸ்ஐ யூனிட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், லென்த்து ஃபஸ்ட்டு வந்து லென்த்து கொடுத்துருக்காங்க. இதனோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர், அது சிம்பிள் வந்து எம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 1 மீட்டர் வந்து ட்ராவல் ஆகுது, லென்த் ஆஃப் த பாத்தில் ட்ராவல் ஆகும்போது அதனோட லைனுடைய வேக்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/299,792,458 ஆஃப் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1983. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பேஸ் குவான்டிட்டி வந்து மாஸ், இதனோட யூனிட் வந்து கிலோகிராம்னு சொல்கிறாங்க, சிம்பிள் வந்து கேஜி. ஸோ 1 கிலோகிராம் ஆஃப் மாஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சிலிண்டர் ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் அலாய் எடுக்கும்போது இப்போ அதில் இருக்க அந்த இன்டர்நேஷ்னல் வியூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ மெஷர்ஸ், எவ்வளோ சர்வ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ அப்படின்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1901 பாரிஸ் ஃப்ரான்ஸ் அப்படின்ற இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் அப்படின்றது நம்ம செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 1 செகண்ட் ஆஃப் டியூரேஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பீரியட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் கொடுக்குது அப்படின்னா 991963170 பீரியட்ஸ் ஆஃப் ரேடியேஷனை நம்மளுக்கு டிரான்சிஷன் பிட்வீன் த 2 ஹைபர்ஃபைன் லெவல்ஸ் ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் சீசியமில் கொடுக்குது. இதனோட ஆட்டம் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 133 ஆட்டம். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1967. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து எலக்ட்ரிக் கரண்ட், இதனோட யூனிட் ஆம்பர் ஏன்னு சொல்லுவோம். ஸோ 1 ஆம்பர் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் கொடுக்கும்போது எவ்வளோ மெயின்டெனன் பண்ணும் அப்படின்னா 2 ஸ்ட்ரெயிட் லைன் ஆஃப் பேரல் கண்டக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது இன்ஃபினிட் லென்த் ஆஃப் நெக்ஜிபிள் கிராஸ் செக்ஷன். இப்போ நெக்ஜிபிள்னால் நம்மளுக்கு தெரியும், அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்குவோம். ஸோ 1 மீட்டருக்கு நம்ம கொண்டு வரும்போது ஒரு வேக்கம் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் 2 × 10⁻⁻7 நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1948. ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின், சிம்பிள் வந்து கேன்னு சொல்லுவோம். ஸோ 1 கெல்வின் ஆஃப் த ஃப்ராக்ஷன் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/273.16 ஆஃப் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிபிள் பாயிண்ட்னா என்னன்னு நம்மளுக்கு 8th யூனிட்டில் படிக்கலாம். ஸோ இதனோட இயர் வந்து பார்த்திங்கன்னா 1967. அண்டு 6th ஒன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இதனோட யூனிட் வந்து மோல், சிம்பிள் வந்து மோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 மோல் அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கண்டைன் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய எலமெண்ட்ரி என்டிட்டிஸ் வந்து ஆட்டம்ஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.012 கிலோகிராம். பியூர் கார்பனில் 12. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 1971. ஸோ லாஸ்ட் ஒன் லூமினஸ் இன்டென்சிட்டி, இதனோட யூனிட் வந்து கேண்டிலான்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள் வந்து சிடி. ஸோ 1 கேண்டிலா லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்றது டைரக்ஷன் ஆஃப் த சோர்ஸ் வந்து எவ்வளோ எமிட் ஆகும்போது அதனோட மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து 5.4 × 10⁻14 ஹெர்ட்ஸ். அண்ட் தட் த ரேடியன்ட் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1/6083 வாட் பர் ஸ்டேடியன் இன் தட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயர் வந்து 1979. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேபிள் 1.3. இதில் டெரிவ்டு குவான்டிட்டிஸ் ஆஃப் த இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தது பேஸ் குவான்டிட்டி. ஸோ டெரிவ்டு குவான்டிட்டிஸ் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எப்படி நம்ம எடுத்து எழுதுறது அப்படின்றது தான் டெரிவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ப்ரெஷனாக வரும்போது நம்மளுக்கு இப்போ பிளான் எங்கல் அப்படின்னா நம்ம r/ரேடியஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதனோட யூனிட் வந்து ரேட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ரேடியன் அப்படின்றத சிம்பிளிஃபை பண்ணி RAD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சாலிட் ஆங்கிள், சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியாவும் அதனோட ரேடியஸ் ஆஃப் த ஸ்கொயர்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனோட சிம்பிள் வந்து SR அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏரியா அப்படின்னாலே நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ இதை வந்து அதனோட யூனிட்டு
மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வால்யூம் அப்படின்றது ஏரியா இன்ட்டு ஹைட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அதனோட யூனிட் வந்து மீட்டர் க்யூப். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ அதனோட சிம்பிள் வந்து மீட்டர் டைம் அப்படின்னா செகண்ட்/-1. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதுறது, அதனோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.